மகாநதி சீரியல்ல காவிரி மேல விழுற சர்ச்சைகள் ஆவேசமா பதிலடி கொடுத்த லக்ஷ்மி பிரியா. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக சின்னத்திரை சீரியல் மூலியமா யதார்த்தமான நடிப்பை கொடுத்து ஆர்டிஸ்டுகள் பலருமே மக்கள் கிட்ட வரவேற்பு பெற்று பிரபலமாக இருக்கிறாங்க. அந்த வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கிட்டு வர மகாநதி சீரியலில் காவிரி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர லக்ஷ்மி பிரியாவுமே இப்போது லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனசை வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் காவிரிக்கு ஜோடியாக நடிக்கிற விஜய் அப்படிங்கிற சுவாமிநாதன் ஸ்டைலாகவும் அழகாகவும் அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தி கதாநாயகன் அப்படிங்கிற முத்திரையை பெற்றுட்டார். அதனால் விஜயன் காவிரியுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதுனால மக்கள் விகா அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோடியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி இயக்குனருமே இவங்க ரெண்டு பேரையும் வச்சு எந்த அளவுக்கு ரொமான்ஸ் கெமிஸ்ட்ரியை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து டிஆர்பி ரேட்டிங்கில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வராரு. இந்த சூழ்நிலையில் காவிரி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர லக்ஷ்மி பிரியா விஜய் டிவியில் புதுசாக தொகுப்பாளனியாகவும் இப்போ பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை மாகாபா அண்ட் பிரியங்கா தான் தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க. ஆனால் பிரியங்கா கல்யாணம் முடிஞ்ச கையோட கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அப்பப்போ அவங்களால வர முடியல. அதனால் மாகாபாவோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு லக்ஷ்மி பிரியா வராங்க. இதன் மூலியமாக லக்ஷ்மி பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேறொரு வாய்ப்பும் கிடச்சிட்டு வருது. அந்த வகையில் புதுசாக கிடைச்ச நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற விதமாக லக்ஷ்மி பிரியாவோட சேர்ந்து பொன்னி சீரியலில் கதாநாயகனாக நடிக்கிற சபரி அப்படிங்கிறவருமே தொகுத்து வழங்குறாரு. இதனால் ரெண்டு பேருமே சேர்ந்து புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் வெளிவந்ததை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு பேசி கல்யாணம் பண்ண போகிற ஜோடி அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்மே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பதிலளிக்கிற விதமாக சபரி, லக்ஷ்மி பிரியா என்னோட தோழி, நான் எப்படி ஒரு ஆண் தொகுப்பாளராக இருக்கிறேனோ அதே மாதிரி லக்ஷ்மி பிரியா பெண் தொகுப்பாளினி, அவ்வளோதான் இந்த மாதிரி பதிவிட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் லக்ஷ்மி பிரியாவுக்கு ரசிகர்கள் அதிக வரவேற்பு கொடுத்ததை தொடர்ந்து ஒரு சிலர் நெகட்டிவ் கமெண்ட்ஸையுமே கொடுத்துட்டு வராங்க. ஏன் எல்லாருமே விகான்னு சொல்லி லக்ஷ்மி பிரியாவை தூக்கி கொண்டாடுறாங்க? அதுக்கெல்லாம் அவங்க தகுதியே கிடையாது. அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி நடிப்பும் அழகும் அவங்க கிட்ட இல்லை. ஏன் சாதாரணமாக ஒரு சீரியலை பார்க்குறத விட்டுட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள ஏன் பிரபலமாக்கி விடுறீங்க? இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு பதிலளிக்கிற விதமாக காவேரி அப்படிங்கிற லக்ஷ்மி பிரியா, உங்களோட மோசமான சிந்தனைக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அதை விட்டுட்டு மற்றவர்களை இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறது சரியே இல்லை. நான் அழகாக இருக்கேனா, நல்லா நடிக்கிறேனான்னு சொல்லி யாருக்கிட்டேயுமே நான் கேட்டதே இல்லை. அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி பதிலடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனிவே லக்ஷ்மி பிரியாவினுடைய இந்த பதிலடி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.